ஓரங்கட்டப்படும் மூத்த அமைச்சர் பொன்முடி நேரடியாக முதலமைச்சரை களத்தில் இறங்கியது ஏன் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திமுகவில் என்ன நடக்கிறது? ஏன்னா பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகனும் ஒரு தன்னிலை விளக்கம், மன்னிப்பு கேட்டு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. மாற்றுத்திறனாளிகளை பற்றி நான் பேசியது தவறு, வருந்தத்தக்கது, வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு அவர் பேச்சு 2-3 நாள் சில நாட்கள் ஆனாலும் கூட பொன்முடி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு பிறகு அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. அப்போது தன்னுடைய பொறுப்புக்கு ஏதேனும் பங்கம் வந்துடுமா அப்படிங்கிற ஏதோ ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி விளக்கத்தை அவர் கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள்லாம் இருக்கு. நேரடியாக முதலமைச்சரை களத்தில் இறங்கியது ஏன் அப்படிங்கிற கேள்வி தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கு. ஏன்னா பொதுவாக திமுகவில் ஏதாவது ஒரு கட்சி ரீதியாக மாற்றம் ஏற்பட்டு, கட்சி ரீதியாக பொறுப்புகள் ஏதேனும் மாற்றப்பட்டால் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் தான் அதை அறிவிப்பார். அவர் சைன் போட்டு தான் அது வெளியாகும். ஆனால் அமைச்சர் பொன்முடியினுடைய கட்சியினுடைய பதவி பறிக்கப்பட்ட அந்த அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் நேரடியாக அதை அறிவிக்கிறார். அவருடைய சைன் போட்டு வெளியாகுது அந்த அறிவிப்பு. அப்போ நேரடியாக முதலமைச்சர் இறங்கியது ஏன் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அமைச்சர் பொன்முடியினுடைய கட்சி பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்கு. திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து அமைச்சர் பொன்முடி நீக்கப்படுவதாக கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார். பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு பதிலாக கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதுதான் இப்போது கேள்வி எழும்பியிருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு, திமுக சார்பாக நடத்தப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி கலந்துக்கிட்டு பேசுகிறாரு. அவர் பேசும்போது சர்ச்சைக்குரிய சில விடயங்கள்லாம் பேசுகிறாரு. அந்த வீடியோ நம்மளால் ஒளிபரப்ப முடியாத நாகரிகம் கருதி அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு அதை அப்படியே சொல்லவும் முடியாது. மேலோட்டமாக சொல்லணும் அப்படின்னா பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அவர் பேசினார். விலை மாதுக்கள் பற்றி வார்த்தை குறிப்பிட்டு அது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு குறிப்பிட்ட சமூகம், மதம் பற்றியும் அவர் குறிப்பிட்டு அதில் பேசியிருக்காரு, சேர்த்து பேசியிருக்காரு. அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு. அவருடைய பேச்சுக்கு பெண்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு, கோபம் இருந்தது. அதே போன்று பாஜகவுடைய கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்தாங்க. அதற்கு பிறகுதான் அந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கு. பொன்முடியினுடைய பேச்சு கடுமையான சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. அதற்கு பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. பெண்கள் குறித்தும் சமூகங்கள் குறித்தும் பேசியது சர்ச்சையாகியது. இந்த நிலையில தான் இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது திமுக தரப்பில் எந்தவித இது தொடர்பான விளக்கமும் கொடுக்கப்படலை. இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்கக்கூடிய வகையில் சில நாட்களுக்கு பிறகு, அதாவது இந்த விவகாரத்தில் தற்போது கடுமையான நடவடிக்கை திமுக எடுத்திருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது கனிமொழியுடைய எக்ஸ்தல பதிவு. திமுகவினுடைய துணை பொதுச் செயலரும் எம்பியுமான கனிமொழி பொன்முடிக்கு கண்டனம் தெரிவித்து, பொன்முடியுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அந்த பதிவில் அமைச்சர் பொன்முடியினுடைய சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, எந்த காரணத்துக்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுகள் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு கனிமொழி அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. அந்த பதிவுக்கு பிறகுதான் இந்த விவகாரம் மீண்டும் பேச்சு பொருளாக பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போது யாரும் திமுகவில் இதை பற்றி பதிலே சொல்லலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கும்போது அதுக்கு கனிமொழி கண்டனம் தெரிவித்து பதிவு போட்டிருக்காங்க. அவங்க பதிவு போட்ட பிறகுதான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பரபரப்பை இந்த நிகழ்வானது ஏற்படுத்தியிருக்கிறது. அமைச்சர் பொன்முடிய கட்சி பொறுப்பில் இருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நீக்கி அறிவிச்சிருக்கார். கனிமொழியுடைய எக்ஸ்தல பதிவுக்கு பிறகு தமிழக முதலமைச்சர், திமுகவுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவருடைய சைன் போட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகுது. அவருடைய கையெழுத்து போட்டு அவர் அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாரு. அந்த அறிவிப்பில் தான் பொன்முடியினுடைய கட்சி பதவி பறிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் பொன்முடியினுடைய கட்சி பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்கு. திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து அமைச்சர் பொன்முடி நீக்கப்படுவதாக கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார். அவருக்கு பதிலாக மாநிலங்களவை எம்பி திருச்சி சிவா அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு. துணை பொதுச் செயலாளருங்கிற பொறுப்புக்கு திருச்சி சிவா நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்போது பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு பதிலாக கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்குது அப்படிங்கிறது. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அந்த காரணங்கள் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நேரடியாக முதலமைச்சர் களத்தில் இறங்கியிருக்காரு இல்லையா, அதுக்கான காரணம் என்னங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு துரைமுருகன் ஒரு தன்னிலை விளக்கம், ஒரு வருத்தம் தெரிவித்து விளக்கம் போடுறாரு.
மாற்றுத்திறனாளிகள் குறித்து தான் பேசியது தவறு, வருந்தத்தக்கது, நான் ஒரு நிபந்தனையற்ற ஒரு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. துரைமுருகன் அறிக்கை வெளியிடுற வருத்தம் தெரிவிச்சு. அப்போ துரைமுருகன் மேல இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக தான் முதலமைச்சரை நேரடியாக பொன்முடியின் மீது நடவடிக்கை எடுத்து அறிவிப்பு வெளியிட்டாரா அப்படிங்கிற கேள்வி வந்தது. சரி, இந்த அறிவிப்புக்கு என்ன காரணம், முதலமைச்சரே களத்தில் இறங்க என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப ஒரு இக்கட்டான நேரத்தில் மட்டும்தான் பொதுச் செயலருக்கு பதிலாக கட்சி தலைவரே இது போன்ற அறிவிப்புகளை வெளியிடுவார். ரொம்ப ரேராக தான் நடக்கும். பொதுச் செயலர் தான் கட்சியினுடைய அறிவிப்புகள்லாம் வெளியிடுவார். இக்கட்டான நேரத்தில் தான் முதலமைச்சர் இது போன்ற அறிவிப்புகள்லாம், அதாவது அந்த கட்சியின் தலைவர், ஒரு கட்சியின் தலைவர் இக்கட்டான சூழ்நிலையில் தான் இது போன்ற அறிவிப்புகள்லாம் வெளியிடுவார். பொதுச் செயலாளர் அறிவிப்புக்கு காத்திருக்காம திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு. இதுக்கு காரணம் ஸ்டாலின் கோபமாக இருக்கலாம், அவர் கடுமையாக ஒரு கோபப்பட்டிருக்கலாம். ஸ்டாலின் இந்த பேச்சால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா சமூக நீதி, சமத்துவம், பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சியாக திமுக இருக்குது அப்படின்னு அவங்க தொடர்ச்சியாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமைச்சரை இது போன்று பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேச்சிருப்பது முதலமைச்சருக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. கட்சி அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு நபர் கிடையாது, முதலமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் இவங்களாம் சேர்ந்து தான் அந்த கட்சி அப்படின் போது அதில் ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து கூட ஒரு தனிப்பட்ட கருத்தாக மாறாது, அது கட்சியின் கருத்தாக தான் மாறும். அப்படின் போது பொன்முடி திமுகவில் மிக மூத்தவராக இருக்கின்றார், மூத்த அமைச்சராக இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய கருத்து அது திமுகவின் கருத்தாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அதிரடி நடவடிக்கையை தமிழக முதலமைச்சர் நேரடியாக களத்தில் இறங்கி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக இதுக்கு முன்னாடி பொன்முடி நிறைய முறை தவறாக சர்ச்சைக்குரிய வகையெல்லாம் பேசியிருக்கார். இலவச பயணம், பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த விடியல் பயணம் பற்றியும் அவர் ஓசி பேருந்து அப்படின்னா மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவர் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையெல்லாம் பேசியிருக்கார். அதற்கு முன்பே கூட மனு கொடுக்க வந்து பெண்ணுக்கிட்ட சமூகத்தை சுட்டி காட்டி பேசியது அப்படின்லாம் சர்ச்சையாக மாறியது. இப்படி தொடர்ச்சியாக பொன்முடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவதை வாடிக்கையாக கொண்டவராக தான் இருக்கின்றார். அதனுடைய ஒட்டுமொத்த விளைவாக தான் இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது தமிழக கவர்னர் R.N. ரவிக்கும் அவருக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனை, அவருடைய பொன்முடி மீதான வழக்கு, இது எல்லாமே அவர் அந்த அந்த அமைச்சரையில் இருந்து, அதாவது உயர்கல்வித்துறை துறையிலிருந்து இப்போ வனத்துறைக்கு மாற்றக்கூடிய வகையில் தள்ளிவிட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது உயர்கல்வித்துறையிலிருந்து வனத்துறைக்கு மாற்றப்பட்டார் அமைச்சர் பொன்முடி. அதுக்கு பிறகு தற்போது அவர் திமுகவில் மிக முக்கிய நபராக ஒரு பொறுப்பில் இருந்து வந்த நிலையில், ஏன்னா துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது ஒரு 5 நபர்கள் இருப்பாங்க, 5 பொறுப்புகள், 5 பேருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படும். அதில் மிக முக்கிய நபராக பொன்முடி இருந்தாரும் போது அவருடைய இந்த தொடர் பேச்சு, பெண்களை அவமதிக்கக்கூடிய வகையிலான பேச்சு அப்படிங்கிறது சர்ச்சை ஏற்படுத்திய காரணத்தால் அந்த பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கார். பொன்முடி தொடர்ச்சியாக இது போன்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசும்போது தமிழக முதலமைச்சர் அப்பயே சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். ஏன்னா ஒரு மூத்த அமைச்சர்கள் இது போன்று பேசுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் பலமுறை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். திமுக தலைவராகவும் தமிழ்நாடு முதலமைச்சராகவும் மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி என்பது போல இருக்கிறது என்னுடைய நிலைமை அப்படின்னு மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே பேசியிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்னை இன்னும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். யார்கிட்ட நான் இதெல்லாம் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். இப்போது நாள்தோறும் நான் காலையில் எழுந்து பார்க்கும்போது நம்முடைய சகாக்கள் மூத்த அமைச்சர்கள் யாராவது ஏதாவது புது பிரச்சனையை உருவாக்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிற நினைப்போடு தான் ஒவ்வொரு நாளும் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் என்னை இன்னும் தூங்க விடாமலாம் ஆக்கி விடுது. என் உடம்பை பாருங்கள், உங்களது செயல்பாடுகள் கழகத்துக்கும் உங்களுக்கும் பெருமை தேடி தருவது போல அமைய வேண்டுமே தவிர சிரமப்படுத்துவதாக அமையக்கூடாது அப்படின்லாம் பேசியிருந்தார். பொது நன்மைக்காக மட்டுமே இதை நான் சொல்லலை, உங்களுடைய நன்மைக்காகவும் சேர்த்தே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். பொது இடங்களில் சிலர் நடந்து கொண்ட முறையின் காரணமாக கழக பழிகளுக்கும் ஏளனத்துக்கும் ஆளானது அப்படின்னு நொந்து போய் பேசியிருந்தார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அப்போது இப்படி பல முறை பேசியும் மூத்த தலைவர்கள் சிலர் அதை கேட்கல. இந்த நிலையில தான் அமைச்சர் பொன்முடி மீண்டும் எல்லை மீறி பேசியதால் பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு பதிலாக கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட பல காரணங்கள் இருக்கக்கூடிய இதோடைய பின்னணியில் இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான செய்தியும் இன்னைக்கு திமுக தரப்பில் நம்ம பார்த்தோம். அதுதான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஒரு தண்ணீரை விளக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருத்தம் தெரிவித்தார். இப்போ அவர் ஒரு திமுகவுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. சில நாட்களுக்கு முன்பாக அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்போது மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசும்போது அந்த பழைய வார்த்தைகள் அவர்களை மாற்றுத்திறனாளிகளை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த பழைய வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறாரு.
அதற்கு பிறகு அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறியது. மாற்றுத்திறனாளிகள் கூட சென்னையில் போராட்டங்கள்லாம் மேற்கொண்டாங்க. துரைமுருகனுடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தாங்க மாற்றுத்திறனாளிகள். அதற்கு பிறகுதான் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகுதான் துரைமுருகன் வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில அனைவருக்கும் பெயர் அப்படிங்கிற வகையில இயற்கையிலேயே உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களை அழைக்கும் பொருட்டு, அவர்களுக்கு பெயர் வைக்கும் பொருட்டு மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அழைத்தாரு. அதை தொடர்ந்து நாமும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி வரோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் பேசியது மிக தவறானது, பழைய வார்த்தையை தெரியாம பயன்படுத்திட்டேன் அப்படின்னு பேசியிருந்தார். அதாவது கருணாநிதியால் வளர்க்கப்பட்ட நானே இப்படி பேசியது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. முதலமைச்சர் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பாருன்னு என்னால் உணர முடியுது. இனி இது போன்று நடக்காது, நான் மிகவும் வருந்துகிறேன், வருத்தம் தெரிவிக்கின்றேன் அப்படின்னு துரைமுருகன் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அப்ப இந்த விளக்கம் எப்போ கொடுக்கிறாருன்னா, அந்த சம்பவம் நடைபெற்ற உடனே கொடுக்கல, பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகுதான் அவரும் இந்த விளக்கம் கொடுக்கிறார். அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக இந்த மூத்த அமைச்சர்களுடைய பேச்சுக்கள் பல நேரங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறுகிறது அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இனி வரக்கூடிய காலங்களிலாவது முதலமைச்சருடைய எண்ணத்திற்கு ஏற்ப மூத்த அமைச்சர்கள் செயல்படுவார்களா, அவருடைய பேச்சுக்கள் அமையுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.